இன்னைக்கு ஷகருக்கு நான் தால்ச்சா, அது கூட ப்ரான் கிரேவி, அப்புறம் ஒயிட் ரைஸ், அது கூட பப்பட், அது கூட வந்துட்டு வெங்காய வத்தல் இதெல்லாம் தான் வந்து செஞ்சிருந்தேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நானும் ஃபசிகாவும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா, தயிர், வாழைப்பழம் இல்லன்னா வந்துட்டு பால், வாழைப்பழம் இருந்தா கூட சாப்பிட்டுருவோம். ஸோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. பட் அக்ஷர் வந்து அப்படி கிடையாது. அவருக்கு வந்து ஃபுல்லா வெரைட்டியா ஃபுட் வேணும். மருமகன் சாப்பாடு தான் கேட்பாரு. தால்ச்சா குடுங்க, தால்சோறு குடுங்க, பிரியாணி குடுங்க, மந்தி குடுங்க, இப்படி வந்துட்டு வெரைட்டியா வந்து ஃபுட்டு கேட்பான். நான் வந்துட்டு ஹீட்டு தாங்க முடியலடா, வேண்டாம் நீ இப்போ நோன்பு வைக்க வேணாம், விட்டு விட்டு வை அப்படின்னு சொன்னா கூட, நேத்து என்ன சொல்லிட்டான்னா, ஃபைனலா வந்துட்டு நீங்க எது வேணாலும் குடுங்கம்மா, தயிர் சோறு கூட குடுங்க. ஆனா நோன்பு வைக்க வேணாம்னு சொல்லாதீங்கம்மா, ப்ளீஸ்மா நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி பிள்ளை வந்து சொல்லும்போது நம்ம வேண்டான்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவன் வைக்கிறாங்கும்போது எனக்கு மனசு கேட்கல. சரி ஓகே அவனுக்கு பிடிச்சதாவே செஞ்சு குடுத்துடலான்னு சொல்லிட்டு, நானும் செய்ய ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தராபியா தொழுவ போயாச்சு. உங்க வீட்ல ஷகருக்கு என்ன செஞ்சீங்கங்கிறத என் கூட ஷேர்